ஃபுல்லா தண்ணி அடிச்சாச்சு. தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குதா? ஒண்ணு வருது, தொட்டுக்கிட்டா போச்சு. கண்ணு ராத்திரில தனியா போற? இல்ல, இங்கதான் எங்க காசி குடி இருக்காரு. அவரை பார்க்க போயிட்டு டேய், நம்ம காசிடா. வாமா கண்ணு, நான் வழி காட்டுறேன் வா. இல்ல, நானே விசாரிச்சுட்டு போயிடுறேன். ஏன் எங்களை விசாரிக்க மாட்டியா? விசாரிக்க வேணா, அப்படியே கொஞ்சம் கவுன்ஸ்டு போறது. இங்கதான வந்தா? வாடா, அந்த பக்கம் போலாம். டேய், அந்த மேடம் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாங்க, உண்மையிலேயே அவனை வெட்டி போந்திருப்பேன். ஏன்பா அண்ணன் என்ன தப்பு பண்ணுச்சு இப்படி போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? என்னப்பா இவனா அந்த வீட்டுல நம்ம கூர்க்காவை நடிக்கத்தானே சொன்னோம். இவன் உண்மையான கூர்க்கா மாதிரி எப்ப பார்த்தாலும் அந்த கேட்டு கட்டு தூக்கிட்டே இருக்காப்பா. குடும்பத்தோட நம்ம எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம்? இப்படி கேட்டு கட்டு தூங்குவா? அதுலப்பா, அண்ணனுக்கு ஊர்ல இருக்கிற அண்ணியோட ஞாபகம் அந்த இமேஜினேஷன்ல இருக்காரு. இதுக்கு பேரு தூக்கம் இல்லப்பா, லவ். என்ன லவ்? அப்பா, எனக்கு என்னமோ சின்ன வந்து அவளை சின்சியரா பாக்குற மாதிரி தெரியல. அப்படியா? எப்ப பார்த்தா பிஎன் பின்னாலே சுத்திட்டு இருக்காரு. போட்டு கொடுக்குறான் பாரு. டேய், நான் ஒண்ணு அந்த பிஏ பின்னாடி சுத்தலடா, அந்த பிஏ தாண்டா ஏன் பின்னாடி சுத்துது. இனிமே நான் உங்க பின்னால சுத்த மாட்டேன் சார். அட பாவிங்களா, நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமா? என்ன பண்றதுக்காக எங்க மேடம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க? உங்களை இப்பவே மேடம் கிட்ட சொல்லி போலீஸ்ல மாட்டி விடல. இவ்வளவு மோசமா நீங்க நீங்க கொலைக்காரங்களா, கொலைக்காரங்களா, டெரரிஸ்டா, யாரா நீங்க? நில்லு பிரியா. அண்ணா புடிப்பா, அப்ப எல்லா காரியம் கெட்டு போயிருப்பா. அண்ணா கண்ணனா, பேர் கூட காசு இல்லையா? கண்ணனா, யோ பயங்கரமான இன்டர்நேஷனல் ஃப்ராட் நீங்கலாம். மா நில்லுமா. முடியாது, முடியாது, நான் எதுவும் கேட்க மாட்டேன். என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்க, இப்படி ஒரே நிமிஷத்துல உதறி தரலாமா? நான் சொல்ற கொஞ்சம் கேளு பிரியா. சரி சரி, சீக்கிரம் சொல்லு, என் மனசு மாத்திராத. இருப்பா இருட்டுல நின்று எவனாவது கேட்டான்னா எங்க இருந்து கேக்குறானே தெரியாது. எவ்வளவு தெரிஞ்சிச்சு எல்லாரும் மாட்டிக்குவோம். டேய், போய் மோட்டர் போடுறேன். இப்ப சொல்லுமா, நாங்க குடும்பத்தோட அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது சரியா தப்பா? கவலைப்படாதீங்க, இனிமே நானும் உங்க கூட்டத்துல ஒருத்தி. ஓகே ஓகே. சொல்ல ஆசைதான், உள்ளம் முருகாசைதான், உயிரில் கரையாசைதான், ஆசைதான், உன்மேல் ஆசை. ஏய், நான் பாடின பாட்டு நீ ஏன் பாடுற? நல்லா இருந்தது, அதான் பாடினேன். நான் பாடின பாட்டு நல்லதா இருக்கும், நீ பாடுத நல்லா இல்ல. நான் பாடுறதுக்கே இப்படி சொல்றீங்களே, குரூப்பே பாடுது, அப்போ குரூப்பா? ஆமா, கேக்குறீங்களா? 1 2 3 4. சொல்ல ஆசைதான், உள்ளம் ஆசைதான், உயிரில் கரையாசைதான். ஆசைதான் ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான், ஒன்றாயாக ஆசைதான். வாப்பா. என்னப்பா நம்ம அடுத்த திட்டம் என்னப்பா? அடுத்த திட்டம் என்ன? ஃபேக்டரியில கை வைக்க வேண்டியதுதான். இந்த பாரு, முதலாளி அம்மாவோட பாடி கார்டா இருக்கலாம், அதுக்காக வெளியில இருந்து காப்பி பண்ணி நீங்க என்ன கேட்ட கொடுக்க மாட்டியா? நீ கொடுக்க முடியாது. உள்ள வந்து உள்ள போறியால? நீ உள்ள வந்து முடியாது. இந்த வேலையை வச்சு போயாச்சா? ஓகே பை. ஃபேக்டரி மறந்துடாத, மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ண. என் வயிறு எரியாம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஐயோ, பாக்குறாங்களே. கவலைப்படாம போ. அந்த ஃபேக்டரி இருக்க வரைக்கும் தானே அந்த இந்திராதேவிக்கு திமிரு. ஐயோ போச்சு, ஏதோ ஃபேக்டரி கிட்ட வளரி தொலைச்சிட்டேனே. ஏண்டா, நீங்க போய் எதுவும் செஞ்சு தொலைச்சிடாதீங்கடா. ஐயோ, அதே ரியாக்ஷன் கொடுக்கறானுங்களே. உங்களால அவங்க சமாளிக்க முடியல, அப்ப மூடுங்க. Just close the factory and lock it out.
மத்தவங்களை விட 2 மடங்கு அதிகமா சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன். இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி போனஸ் வேற கொடுத்திருக்கேன். I never expected this from ladies. Madam, chilli soup. ஏற்கனவே எரியுது, இதுல பச்சை மிளகா சூப் வேற. எடுத்துட்டு போமா. மேடம், பொம்பளைங்க தானா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க மேடம். எனக்கு என்னமோ யாரோ தூண்டி விட்டுதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தோணுது. ஒரு ஆம்பளை துணை இல்லாம யார் தூண்டி விட்டா என்ன? இவங்களுக்கு எங்க போச்சு அறிவு? இவங்க எல்லாம் ஏன் இங்க நிக்கறாங்க? நீங்க டென்ஷனா இருக்கீங்களே அதுக்காக இங்கே நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? Ask them to get out. போங்க, மூடிட்டு எல்லாரும் போங்க. ஃபேக்டரி இழுத்து மூடிட்டு. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. அதுக்காக ஃபேக்டரியை இழுத்து மூடணுமா? அதனால நமக்கு எவ்வளவு பணம் நஷ்டம்? நஷ்டம் 5 கோடி ரூபாய் நஷ்டம் ஆகட்டும். அதுக்காக இவளுக்கு கால்ல போய் என்ன விட சொல்றியா? ஆம்பளைங்களையே அடக்கி ஆடுறவன் நானு. இவளுக்கு யாரு என்கிட்ட? மேடம், நான்சென்ஸ். ஐயோ நான் என்ன பண்ணேன்? அட உன்ன இல்லப்பா. நான் என்ன சொல்லட்டுமா? ஐயா, காசு விஸ்வநாதர் ஐயா, உன் சொற்பொழிவை கேட்க எனக்கு நேரம் இல்ல. இல்ல மேடம், ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். சொல்லு. 5 கோடி ரூபாய் நஷ்டத்துக்கு நீங்க ஃபேக்டரியை மூடுறதை விட 1 லட்சம் நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃபேக்டரியை நடத்துறதுக்கு நான் வழி பண்றேன். ஏ 1 லட்சத்தை தூக்கிட்டு அப்படியே ஓடிடலான்னு பாக்குறியா? இல்ல அந்த 1 லட்சத்தை திருப்பி கொண்டாந்து கொடுத்துருவேன். எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. அப்புறம் உங்க இஷ்டம். இத வேற திறந்து வச்சுக்கிட்டு மூடுங்க. காசி. பிரியா, அவன்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. பாப்போம். என்ன சைலண்டா ஓட்டுற? நான் நீ பேசணும் அத போறியா? ஓடுறேன். 1 லட்சம் ரூபாய் சரியா இருக்கு. வரேன். இதோ பாருங்க, ஸ்ட்ரைக் பண்ண சொன்னது இவன் தான். இவங்கிட்ட ஸ்ட்ரைக் பண்றதுக்காக தான் 1 லட்சம் ரூபாய் வாங்குனேன். ஹலோ, நான் அது கூட ஸ்ட்ரைக் பண்ண சொல்லணும். இந்த அம்மா பணம் வாங்கினதே ஸ்ட்ரைக்கை நிறுத்துறதுக்கு தான். என்ன பேச்ச மாத்திர? ஸ்ட்ரைக் பண்ண எனக்கு 1 லட்சம், மத்த எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா போனஸ் வாங்கி தர நீ தானே சொன்ன? சரி, அப்படியே உன்னை ஸ்ட்ரைக் பண்ண சொன்னாலும் பண்ணிடுறதா? இப்ப மேடம் ஃபேக்டரி இழுத்து மூடணும்ன்றாங்க. எல்லாருக்கும் வேலை போச்சுல. உனக்குனா நீ அழகா 1 லட்சம் ரூபாய் போய் செட்டில் ஆயிடுவ. இவங்க என்ன பிச்சை எடுப்பாங்களா? கேளுங்கம்மா. என்னடி தலைவி என்ன உள்ள அடுவியா? ஏய், எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய், ஓடுறா டேய், காப்பாத்து. அந்த அம்மா வீட்டுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது. இதான் நோட்டு நம்பரு. எடுத்துட்டு போய் மேடம் கிட்ட அப்படியே கொடுத்துடணும். அப்படியே வா. ஆமா, பின்ன எக்கு தப்பா ஏதாவது நடந்தது போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஆமா, போலீஸ் ஏன் மிரட்டாங்கப்பா? எரியுது, வயிறு எரியுது. இந்த 3 பேரை வச்சுக்கிட்டே மானமெல்லாம் போகுதே. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஸ்ட்ரைக்குக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த 3 பேரையும் அடிச்சு உதைச்சு கேட்டு பார்த்துட்டா இவங்களும் எந்த தப்பும் பண்ணல. பாவம். நான் மட்டும் என்ன கண்டுபிடிச்சிட்டா வந்தேன்? ஆமா, இவர் கண்டுபிடிச்சிட்டாலே. ஏய், இல்லைங்க சார். அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால வெறும் என்கொயரிக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன். அது ஏன் மானம் போறதா நினைக்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போறது மானம் போறதா நினைச்சா நான் தினம் போலீஸ் ஸ்டேஷன் போக முடியுமா? இவனையும் கூப்பிட்டு? ஐயோ மறந்துட்டேன், சிஎம்க்கு ஒரு போன் போட்டு வந்தாரு. எந்த சிஎம்? அந்த சி முனியாண்டி பிஏபிஎல் வக்கீல் தானே? அவரும் ஒரு கேஸ் விஷயமா உள்ளதா இருக்காரு. அங்க வந்து பேசிக்கலாம் வாங்க. எனக்கு வர்ற வைத்தறிச்சலுக்கு அந்த இந்திராதேவிய கூண்டோடு ஒழிக்கணும். அவ தங்கச்சி அவ குடும்பத்தையே கண்டந்துண்டமா வெட்டி பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணும். அப்பதான் என் மனசு ஆறும். வாங்க, நீங்க வாங்க. இந்த தடவை அவனுக்கு என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம். நான் உங்களுக்கு கேஸ் பிடிச்சு தரேன். அப்படி ஏதாவது புடிச்சு கொடுங்க சார், அப்பதான் இவர் இன்ஸ்பெக்டர் ஆவாரு. உன்னை புடிச்சு கொடுத்துதான்டா நான் இன்ஸ்பெக்டரே ஆக போறேன். நான் மூட சொன்ன ஃபேக்டரிய திறக்க வச்ச நீதான் இனிமே இந்த ஃபேக்டரிக்கு ஜெனரல் மேனேஜர். ஃபர்ஸ்ட் டைமா என்னோட ஃபேக்டரியில ஒரு ஆம்பளைய அப்பாயிண்ட் பண்றேன். சாரி மேடம், எனக்கு இந்த வேலை வேண்டாம். ஒரு தனி ஆம்பளையா என்னால இங்க வேலை செய்ய முடியாது மேடம். என் கூட சேர்ந்து நிறைய ஆம்பளைங்களுக்கு வேலை போட்டு தரேன்னு சொல்லுங்க. நான் ஜிஎம்மா இருக்கேன். ஆமா மேடம், நான் கூட நினைச்சு பார்க்கல. பொம்பளைங்களா வேட்டி மாதிரி புடவையை தூக்கி கட்டிக்கிட்டு கல்லெறியதும் சோடா பாட்டில் வீசுறதும். கல்லடிக்க தெரியாத, சோடா பாட்டில் அடிக்க தெரியாத, ஸ்ட்ரைக் பண்ண தெரியாத, போனஸ் கொடுக்கும் போது மட்டும் வாங்கிக்க தெரிஞ்ச நிறைய நல்ல ஆம்பளைங்க வேலைக்கு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் மனசு மாறினீங்கன்னா. ஓகே, சில ஆம்பளைங்களை வேலைக்கு சேர்த்துக்கோ. பட் டெம்பரவரி தான். எனக்கு பிடிக்கலன்னா உடனே வேலையில இருந்து தூக்கிடுவேன். ஓகே மேடம். அப்புறம் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு உங்க பெர்மிஷன்? நோ 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 நோ. சின்ன செலிப்ரேஷன் தானே, ப்ளீஸ்.